இருந்தாலும் நான் டயட்லாம் கரெக்டா ஃபாலோ பண்றேன். எல்லாமே கரெக்டா பண்றேன். வாக்கிங் பண்றேன், ஒர்க் அவுட் பண்றேன், டயட் கரெக்டா இருக்கு. ஈவினிங் சீக்கிரமா சாப்பிடுறேன். இன்னைக்கு டே 3 பார்த்தீங்கன்னா, நம்ம சூப்பரா ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ அதே மாரி ஒர்க் அவுட்ட நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பரவால்ல, நீங்க எல்லாரும் ஒரு சேலஞ்சுன்னு ஒண்ணு ஆரம்பிச்சு, நம்ம வந்து ஒரு 3 டேஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண போறோம் அப்படின்னும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. டே 3ல வந்து வெயிட் என்னன்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு, நம்ம வந்து சமைக்க ஆரம்பிக்கிறேன். இன்னைக்கு பாப்பா வந்து ஸ்கூல் அனுப்பி ஆகணும். நேத்தே அவங்களுக்கு வந்து சரியாயிடுச்சு காது வலி. ஸோ அவங்கள ஸ்கூல்ல அனுப்பிட்டு நம்ம ஷாப் போயிட்டு உங்கள பார்க்குறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வாங்க நம்ம போய் வெயிட் செக் பண்ணிடலாம். கேட்ட பார்த்தாலே பயமா இருக்கு. ஸோ எல்லாரும் வெயிட் பார்த்துருப்பீங்க. நான் என்ன சொல்றேன்னு தெரியலங்க எனக்கு. எனக்கு மனசே கேட்கல. முடியல. நம்ம ஒண்ணு பண்றோம். ஆனா அதுக்கான ஒரு இது கிடைக்க மாட்டேங்குது பாருங்க. இதனால தான் நான் தினமும் வந்து வெயிட் லாஸ் வந்து வெயிட் வந்து பார்க்குறதே ரொம்ப வெறுக்கிறேன் நான். ஸோ வீக்லி ஒன்ஸ் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ சேலஞ்சுக்காக பண்ணலாம். சரி என்னதான் ஆகுதுன்னு பார்ப்போமே. இன்னைக்கு 3 டேஸ் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 4 டேஸ் இருக்கு. ஸோ என்னதான் ஆகுது, எவ்வளோதான் நீ ஏற்றி காமிக்கிறேன்னு நானும் பார்க்கலான்னு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன் பண்ணணும். ஸோ நம்ம ஒர்க் பண்ணுறோம், ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம். அதுக்காக எல்லாமே நம்ம கரெக்டாக பண்ணும்போது, கரெக்டாக நேற்று 150, இன்னைக்கு ஒரு 150, 300 கிராம்ஸ் வந்து எனக்கு அதிகமாக இருக்கு. லிட்ரலி இருக்கு. No words. Crying is only coming. ஒன்றும் புரியல. சரி விடுங்க. நம்ம பண்ணுறது பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ இதுதான் முக்கியம். நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. ஸோ இதுவே நீங்களாக வந்து என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி அதிகமாகிட்டே காமிக்குது. ஆனால் நம்ம ப்ராப்பராக வந்து எல்லாம் பண்ணிகிட்ருக்கோன்னும் போது நம்மளுக்கு அதிகமாகணும் போது நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். இதுக்கான ரீசன் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சாலும் சொல்லுங்கள். ஸோ பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். இன்னும் ஒரு 4 டேஸ் இருக்குது. 4 டேஸில் சூப்பராக வந்து கம்மி பண்ணிடலான்னு நம்புகிறேன். பார்க்கலாம். சரி போய் சமைக்கலாம் வாங்க. இன்னைக்கு நாளே ரொம்ப பேடாக ஆரம்பிச்சிருக்கு எனக்கு. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. ஸோ எம்டி ஸ்டொமக்கில் வந்து சியா சீட் வாட்டர் எடுத்துக்கிறேன். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 10 மணி ஆக போகுது. ஸோ இப்போ தான் வந்து க்ளீனிங் ஒர்க்லாம் முடிச்சுட்டு நான் உட்காந்துருக்கேன். ஸோ இப்போ தான் நோட் பண்ணி முடித்தேன். கொஞ்சம் பேர் வந்து அனுப்பியிருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் பேர் அனுப்பணும். ஸோ பரவாயில்ல, பொறுமையாக அனுப்புங்க, அதை பற்றி பிரச்சனை கிடையாது. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நம்ம சொன்ன ஒரு விஷயத்த வந்து இவங்க சீரியஸாக எடுத்து ஒரு வெயிட் லாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா என்னை விட நல்லாவே அவங்களுக்குலாம் கம்மியாக இருக்குது. அது ரொம்ப ஹாப்பியா இருக்கு இல்லைங்களா? நம்ம சொன்னதை வச்சு நம்மளோட ஒரு எப்படி சொல்றது, நம்ம சொன்னதுக்கு ஒரு மதிப்பு கொடுத்து அவங்க பண்ணும்போது நம்மளுக்கு உண்மையுமே ஹாப்பியா இருக்குங்க. அந்த மாதிரிதான் நல்லாவே ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டைம் வந்து ஜாயின் பண்ண முடியலன்னு ஃபீல் பண்றவங்க எல்லாருமே வந்து கவலைப்படாதீங்க. நம்ம வந்து இந்த ஜேர்னி முடிஞ்சதுமே நம்ம வந்து ஒரு 21 டே சேலஞ்ச் வந்து ஆரம்பிப்போம். ஸோ அதில் நீங்க எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணலாம், பிரச்சனை கிடையாது. நீங்க அதுக்காக வெயிட் பண்ணுங்க. இவங்க வந்து ஒரு 3 டேஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இன்னும் ஒரு 4 டேஸ் இருக்குங்களா? ஆமா, 4 டேஸ் இருக்கு. ஸோ அதை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுமே நம்ம வந்து திரும்ப ஒரு 21 டேஸ் சேலஞ்ச் வந்து ஆரம்பிப்போம். காத்திருப்போம். ஜாயின் பண்ண முடியுதுன்னு நினைக்கிறவங்க வந்து அடுத்த வந்து ஜாயின் பண்ணுவோங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கு எனக்கு இதை பார்க்கும்போது. ஏன்னா நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்கல, பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. இன்னும் ஒரு 4 டேஸுக்கு நான் கண்டிப்பா வந்து கம்மி பண்ணிட்டு வருவேன். வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ மதியம் வந்து இதுக்கப்புறம் தான் போய் நான் சமைக்கணும். மதியத்துக்கு நம்ம வந்து மார்னிங் சாப்பிட சியா சீட் சாப்பிட்டு தான் இருக்கும். போய் நான் சொல்லிட்டு ஷேர் பண்றேன். வீட்டுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா டைம் கரெக்டாக வந்து 11 ஆக போகுது. ஸோ மாதம் லாஸ்ட் ஆயிடுச்சு, 29 தேதி ஆயிடுச்சு. இன்னும் ரேஷன் பொருள் வாங்க வேலை. ஸோ ரேஷன் கடைக்கு போயிட்டு வந்து தான் சாப்பிடணும். ஸோ போயிட்டு வந்துடலாமா? ரேஷன் கடைக்கு போனாங்களா? ரேஷன் கடை இன்னைக்கு லீவ் ஆகும். ஒரு பிக்கிங் கடை வெயில நான் போய் மோராவது குடிக்க போறேன். பசிக்குது. மோர் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டேன். மதியத்துக்கு வந்து பருப்பு குழம்பு ப்ளஸ் சிக்கன் வந்து ஒன்றும் கலகாமல் இருக்குது. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு மோர் குடிச்சு அதுக்கப்புறம் தான் ஒர்க் பண்ணணும். ஸோ மோர் குடிக்க என்னால் முடியல. ஸோ பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கண்ணை இருட்டிருச்சு எனக்கு சாப்பிடாம. ஏன்னா நம்ம நேற்று சாயந்தரம் 4:30 மணிக்கு சாப்பிட்டது. ஸோ இப்போ தான் சாப்பிட்டோமா. இப்போ தான் மோர் குடிச்சதுக்கு அப்போ தான் கொஞ்சம் தெளிவாக இருக்குது. இந்த கடை நம்ம குக்கிங் ஒர்க்லாம் முடிச்சு விட்டு நான் உங்களுக்கு என்னோட பிளேட் வந்து ஷேர் பண்ணுறேன். 1 hour later. நம்ம வந்து சமைச்சு முடிச்சாச்சு. என்ன பார்த்தீங்கன்னா நேற்று இது கட் பண்ணிடுங்க சுரக்காய். இந்த சுரக்காய் கொஞ்சம் கூட்டு மாதிரி செஞ்சுருக்கேன். இது வந்து சிக்கனில் இருக்கிற பிரெஸ்ட் பீஸ் மட்டும் எடுத்திருக்கேன். ஸோ இதை இன்னைக்கான லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட்டு ரெண்டுமே தான் சாப்பிட போகிறோம். பயங்கரமாக பசிக்கும். A few moments later. நம்ம பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு கடைக்கு வந்தப்பறம் டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2 மணி ஆகுது. ஸோ எனக்கு ஒரே மனம் வருத்தமாக இருக்குது. என்ன சொல்றதுன்னு தெரியல.
ஏன்னா 2-3 நாள் நம்மளுக்கு வந்து வெயிட்டே வந்து கம்மி ஆகல. பார்த்தீங்கன்னா அது கூட இன்க்ரீஸ் ஆயிட்டு தான் போகுது. இருந்தாலும் நான் டயட்லாம் கரெக்டா ஃபாலோ பண்றேன். எல்லாமே கரெக்டா பண்றேன். வாக்கிங் பண்றேன், ஒர்க் அவுட் பண்றேன், டயட் கரெக்டா இருக்கு. ஈவினிங் சீக்கிரமா சாப்பிடுறேன். போதும் 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 லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. என்ன பண்றது? இதுக்கு மேல நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. அதே ஒரே கஷ்டமா இருக்கு. ஒரே ஒரு மன கவலையா இருக்கு. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டா வந்து 4:30 ஆகுது. ஸோ அப்போ நம்ம போய் மாடிக்கு போய் நடக்க போறோம். ஸோ நடந்து முடிச்சுட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். ஸோ 1/2 அன் ஹவர் வந்து நம்ம சூப்பரா வாக்கிங் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டு திரும்பவும் நம்ம ஷாப் போகணும். ஸோ பாப்பாங்களுக்குலாம் கொஞ்சம் ஈவினிங் வந்து சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு அப்புறம் தான் நம்ம சாப்பிடணும். ஸோ இப்போ கீழே போயிட்டு நான் என்னோட பிளேட் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஷேர் பண்றேன். நீங்களாம் நடந்துட்டீங்களா? எப்படி போகுது வெயிட் லாஸ் சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. சாப்பிட்டதே கொஞ்சம் பேலன்ஸ் இருந்துச்சு. அதனால சுரக்காயும் கொஞ்சம் மேலே ஆனியன் போட்டுருக்கேன், கொஞ்சமாக சிக்கன். ஸோ இதான் இன்னைக்கு டின்னர் டைம் பார்த்தீங்கன்னா 5:30 மணிக்கு எடுத்துக்கிறேன். ஸோ இன்னைக்கு டே பார்த்தீங்கன்னா டே 3 வந்து நம்ம சூப்பராக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னைக்கு வந்து நம்ம வாக்கிங் கம்ப்ளீட் பண்ணியாச்சு, ஒர்க் அவுட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு, டயட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சூப்பராக நம்ம டயட் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோ. நாளைக்கு கண்டிப்பாக வெயிட் கம்மியாகும் நான் நம்புகிறேன். ஸோ நாளைக்கு காலைல தான் தெரியும் வெயிட் என்னன்னு செக் பண்ணிவிட்டு நாளைக்கு பார்க்கலாம். பாய்.